This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். உலகிலேயே முதன்முறையாக ஒரு தொங்கும் கட்டிடம் துபாயில் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனல்லமா டவர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கட்டிடம் எப்படி சாத்தியமாகும், இதன் பின்னால் உள்ள அறிவியல் காரணங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். துபாய் விரைவில் முதல் தொங்கும் கட்டிடத்தை கட்ட உள்ளது. பூமியிலிருந்து 50,000 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த தொங்கும் கட்டிடம் ஒரு தன்னிறைவு பெற்ற செங்குத்து நகரமாக உருவாக்கப்பட உள்ளது. வானத்தில் மிதந்து 8 வடிவத்தில் பூகோளத்தை சுற்றி ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் அதே இடத்திற்கு திரும்புமாம். துபாயில் அமைய உள்ள அனல்லமா டவர் என்பது நியூயார்க்கை சேர்ந்த கிளவுட்ஸ் ஆர்கிடெக்சர் ஆபீஸ் என்ற கட்டிடக்கலை நிறுவனத்தால் முன்மொழியப்பட்ட ஒரு திட்டமாகும். இது வழக்கமான கட்டிடங்களைப் போல் பூமியில் அடித்தளம் இல்லாமல் விண்வெளியில் உள்ள ஒரு சிறு கோளில் இருந்து தொங்கவிடப்பட உள்ளது. இந்த கட்டிடம் பூமிக்கு மேலே நம் புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட்ட ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு பெரிய சிறுகோளிலிருந்து உயர் வலிமை கொண்ட கேபிள்கள் மூலம் தொங்கவிடப்படும். இந்த அமைப்பு யுனிவர்சல் ஆர்பிட்டல் சப்போர்ட் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிறுகோள் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் பூமியின் சுழற்சியுடன் ஒத்திசைந்து பயணிக்கும் போது இந்த கட்டிடம் பூமிக்கு மேலே நிலையாக மிதந்து கொண்டே இருக்குமாம். மேலும் இந்த கோபுரம் தலைகீழாக தொங்கும். அதிக வலிமை கொண்ட கேபிள்களால் சுற்றும் சிறு கோளுடன் இணைக்கப்பட்டு கிரகத்தின் பல்வேறு இடங்களுக்கு மேலே வட்டமிட அனுமதிக்குமாம். மேலும் இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை துபாயில் கட்ட முன்மொழியப்பட்டுள்ளது. துபாய் ஏற்கனவே உலகின் மிக உயரமான கட்டிடங்கள் மற்றும் புதுமையான திட்டங்களுக்கு பெயர் பெற்றது. நியூயார்க் போன்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் துபாயில் உயரமான கட்டிடக்கலை கட்டுவதற்கான செலவு 1/5 பங்கு மட்டுமே என்று கூறுகிறார்கள். இந்த கட்டிடம் முதலில் துபாயில் கட்டப்பட்டு பின்னர் அதன் இறுதி நியூயார்க் நகரம் போன்ற உலக நகரங்களுக்கு மேலே கொண்டு செல்லப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அனல்லமா டவர் ஒரு தலைகீழ் வடிவத்தை கொண்டிருக்கும். அதன் அகலமான பகுதி விண்வெளியில் மேல் நோக்கி இருக்கும். மேலும் மெல்லிய பகுதி பூமியை நோக்கி கீழ் நோக்கி தொங்குமாம். இந்த கட்டிடத்தின் மிக கீழ் மட்டத்தில் வணிக மற்றும் அலுவலக இடங்கள் இருக்கும். கட்டிடத்தின் நடுப்பகுதிக்கு மேல், அதாவது சுமார் 2/3 உயரத்தில் குடியிருப்பு பகுதிகள் அமைந்திருக்கும். இங்கிருந்து மேகங்களுக்கு மேலே ஒரு தனித்துவமான வாழ்க்கை அனுபவம் கிடைக்கும். பூமிக்கும் இந்த கட்டிடத்திற்கும் இடையில் மக்கள் மற்றும் பொருட்களை பரிமாற்றம் செய்ய சிறப்பு நிலையங்கள் இருக்கும். இந்த அனல்லமா டவர் ஒரு கற்பனை திட்டம் என்றாலும் இதனை சாத்தியமாக்க பல பெரிய பொறியியல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அந்த சிறு கோளிலிருந்து இந்த கட்டிடத்தை தாங்கும் கேபிள் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய சிறு கோளை பூமியின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக பிடித்து நிலையான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவது என்பது தற்போதைய விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். மேலும் இந்த கட்டிடம் பல்வேறு வளிமண்டல அடுக்குகளில் பயணிக்கும் போது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் காற்று ஆகியவற்றின் தீவிர மாற்றங்களை எதிர்கொள்ளும். இந்த கட்டிடத்தின் மேல் மட்டங்களில் விண்வெளி அடிப்படையிலான சூரிய பேனல்கள் பொருத்தப்படும். வளிமண்டலத்திற்கு மேலே இருப்பதால் இந்த பேனல்கள் தொடர்ந்து சூரிய ஒளியை பெறும். மேலும் இந்த கட்டிடம் ஒரு 8 வடிவத்தில் பூமியை சுற்றி தினமும் நகரும். இதனால் அந்த கட்டிடத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் உலகின் பல்வேறு நகரங்கள் மற்றும் நிலப்பரப்புகளின் காட்சிகளை அனுபவிக்க முடியும் என்று இந்த திட்டம் கூறுகிறது. அதே போல இந்த கட்டிடத்தின் உச்சியில் வசிப்பவர்களுக்கு தினமும் 45 நிமிடங்கள் கூடுதல் பகல் நேரம் கிடைக்குமா. இந்த கட்டிடத்திற்கு வெளியே வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை செல்லலாம். எனவே வெளியில் செல்வது என்பது சிறப்பு உபகரணங்கள் மற்றும் தயாரிப்புகளுடன் மட்டுமே சாத்தியமாகும். இந்த அனல்லமா டவர் தற்போது ஒரு கருத்தாக்க நிலையில் மட்டுமே உள்ளது. இது நடைமுறைக்கு வருவதற்கு பல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் மிகப்பெரிய முதலீடுகள் தேவைப்படும். இருப்பினும் இந்த திட்டம் மனிதகுலத்தின் கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் திறன்களின் வரம்புகளை ஆராய்கிறது. மனிதர்கள் பூமியை தாண்டி விண்வெளியில் வாழ்வதற்கு ஒரு அடித்தளமாக இதுபோன்ற திட்டங்கள் அமையும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடிப்புகளைப் போலவே அனல்லமா டவர் திட்டமும் மனிதகுலத்தின் புதிய எல்லைகளை நோக்கி நகரும் ஆர்வத்தை காட்டுகிறது. இந்த கனவு திட்டம் நிஜமாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.